ஓம் நமச்சிவாய. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. என் அன்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எல்லா வீடியோலையும் நம்ம முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் உண்மையாக இந்த வீடியோ உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஏன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே கிடைச்சிரும். பணம், பொருள், பெயர், புகழ், செல்வம், மாட மாளிகை, ஆடம்பரமான கார், பங்களா, இப்படி எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும். அப்ப ஜெயிக்கணும் அப்படின்னா மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கிரக அமைப்பு எப்படி இருக்கு, எந்த கோவிலுக்கு போனா உங்களால ஜெயிக்க முடியும், உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய கர்மா கோவில் எது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பேச போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களை 100% ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு வீடியோ இது. அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம். அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. 9043368826. குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அதுபோல பஞ்சதீப எண்ணெய். இவங்க செக்குல ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பச்சரிசி மாவால கோலம் கட்டி கோலம் போடுற, நம்மளாம் அரைச்சி கோலம் போடுவோம். 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடரு, இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும். கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும், அதுபோல பாரம்பரியமான முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆன்மீகத்துல நம்பிக்கை வேணும். இன்னைக்கு எல்லாருமே அறிவியலை நம்புற அளவுக்கு ஆன்மீகத்தை நம்புறதில்ல, இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நம்புறதில்ல. இங்க மழை எப்ப வரும், புயல் எப்ப வரும், பூகம்பம் எப்ப வரும் அப்படின்னு முன்னரே கணிச்சு சொல்லும் அறிவியல். ஆனா ஒரு மனுஷன் எப்ப பிறப்பான், எப்படி பிறப்பான், எப்படி வளர்வான், அவனுடைய உறவுகள் எப்படி இருக்கும், உறவுகள் யாராரு, குழந்தைகள் எப்ப பிறக்கும், அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுடைய வளர்ச்சி, வீழ்ச்சி, இதை எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஞானம் ஜோதிட சாஸ்திரத்துக்கு மட்டும்தான் இருக்கு, அறிவியலுக்கு உண்டா. அதே நேரத்தில் இந்த ஜோதிடத்தால புயல் எப்ப வரும், பூகம்பம் எப்ப வரும், பேரழிவு இந்த பூமியில எப்ப நடக்கும், அதை சொல்லக்கூடிய வலிமையும் உண்டு. இங்க என்ன தெரியுமா, ஜோதிடர்கள் கணிப்பு தப்பா இருக்கலாம், அனுபவத்தை பொறுத்து நம்பகத்தன்மை இல்லாம இருக்கலாம். சில விஷயத்துல பலிக்கும், சில விஷயத்துல பலிக்காது, பொய்த்து போகலாம். ஆனா ஜோதிட சாஸ்திரத்தை முறையா கற்று முறையா கணிச்சோம் அப்படின்னா ஒரு துளி கூட பொய்க்காது. மனுஷங்களுடைய வருங்காலத்தை உள்ளங்கை நெல்லிக்கனி போல தள்ள தெளிவா எடுத்துரைக்கிற ஒரே சக்தி இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்கு உண்டு. ஏன்னா ஒரு மனுஷன் மேல ஆட்சி செலுத்தக்கூடிய கிரகங்கள், ராசிகள், நட்சத்திரங்கள் அந்த மனுஷனை எப்படி நடத்தணும், எப்படி உருவாக்கணும், எப்படி கர்மாவை அனுபவிக்கணும், இது எல்லாமே இந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கு. அதை நம்முடைய முன்னோர்கள், மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் இவங்கெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அதிசயம். 1 வருஷம் 2 வருஷமா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். இன்னைக்கு அதை தான் பார்த்து அறிவியலும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா? 100-150 வருஷமா. அன்னைக்கு நம்முடைய மனக்கண், ஞானக்கண் மூலியமா மனிதர்கள், நம்முடைய மகான்கள் கண்டுபிடிச்ச ஒரு 10% கூட இருக்காது. அவ்வளவுதான் அறிவியல் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அன்னைக்கு எவ்வளவு விஷயத்தை அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் அடக்கி வச்சிருக்காங்க. அதனால இந்த உலகம் இன்னைக்கு இதனுடைய அருமை பெருமையை உணராமல், இது போன்ற ஞான சாஸ்திரங்கள் தரும் அறிவுரைக்கு செவி கொடுக்காமல் பல இன்னல்களுக்கு ஆளாகி, துன்பங்களுக்கு ஆளாகி வருது. மனுஷன் ஒவ்வொருத்தரும் நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு, ஆன்மீகம், ஜோதிடம்லாம் மூட நம்பிக்கை அடிச்சு சொல்றாங்க, தற்குறிகளா இருக்காங்க. பாவம், ஆன்மீக சிந்தனையாளர்கள் ஏத்துக்கிறாங்க அறிவியல் உண்மைதான். ஆனா எதை கண்டுபிடிக்கிறீங்க? ஆன்மீகம், ஜோதிடம் சொன்ன இந்த விஷயங்களை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அறிவியலும் வேண்டும், ஆனா அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் வேண்டாம். ஆன்மீகம் மூட நம்பிக்கை இப்படிலாம் பேசுறது காரணம் என்ன தெரியுமா? அவங்க வாங்கி வந்த கர்மா, அவங்க அப்படிதான் பேசணும் அப்படிங்கிறது தலை விதி, தலையெழுத்துல இருக்கு. இப்ப நம்ம உடம்பே எடுத்துக்கங்களேன். 5 புலன்களாலும் கை கால்களாலும் நம்முடைய இயக்கத்தை நம்மால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னாலும் உடம்புக்குள்ள ஓயாம உழைச்சிக்கிட்டு இருக்கிற இதயம், இரைப்பை, ஈரல், சிறுநீரகம் இதெல்லாத்தையும் யார் இயக்கிறது? அது எங்க, எப்படி, எதை பொருத்தி வைக்கணும், எப்படி இயக்கணும்,
அதனுடைய வாழ்நாள் எவ்வளவு, இதெல்லாம் சரியா அமைச்சு கொடுத்த ஏதோ ஒரு சக்தி. அதைத்தான் நம்ம ஆன்மீகம், இறைவன், தெய்வங்கள் நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்கோம். இந்த சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை செய்வோம், நல்லவர்களா வாழ்வோம், நம்முடைய கர்மாக்களை நல்லதா மாத்துவோம், நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். நமக்கு மட்டும் இல்ல, நம்முடைய சந்ததி எல்லாருக்குமே நல்லதாவே நடக்கும். நாம எப்படியோ அப்படிதான் நம்முடைய சந்ததி. அதனால இயற்கை வேறு, இறைவன் வேறு அல்ல. அறிவியல் வேறு, ஆன்மீகம் வேறு அல்ல. இயற்கையையும் அறிவியலையும் நம்ம கிட்ட திணிக்கிறது கிரகங்கள் தான், ராசி நட்சத்திரங்கள் தான். 9 கிரகத்துடைய ஒவ்வொரு விதமான கதிர்வீச்சு இணைஞ்சு நமக்குள்ளார பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. நம்முடைய வாழ்க்கைய அது நிர்ணயிக்குது, அது இயக்குது. எப்படி இயக்குது? இங்கதான் கர்மா வேலை செய்யுது. பூர்வ ஜென்ம செயல்களுக்கு ஏற்றது மாதிரி நல்லதையோ கெட்டதையோ பலனையோ பாதிப்பையோ ஏற்படுத்துது. அப்படிதான் நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால பாதிப்பு உண்டாகும் போது மனசு சோர்வடையாம வலிமையா இருக்கிறதுக்கும், நாம பெரியவங்க சிறியவங்க அப்படிங்கிற மனப்பான்மை இல்லாம இருக்கிறதுக்கும், நம்முடைய வாழ்க்கைய எந்த அளவுக்கு மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் எது உதவுது? இந்த ஆன்மீகமும் இறை வழிபாடும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். எங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கர்மா உண்மை, ஜோதிடம் உண்மை, ஆன்மீக சிந்தனை உண்மை, இறை வழிபாடு உண்மை. இதெல்லாம் நம்பிக்கை வைக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையும் மாறும். நம்பிக்கை இல்லாதவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, என்ன வேணாலும் செய்வாங்க, உலகத்துல எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பா நேர்மையா உண்மையா உழைச்சி அந்த செல்வத்தால வாழக்கூடியவங்க தான் ஆன்மீக சிந்தனைவாதிகள். அதனால ராசிக்கு ஒரு நாயகன் இருக்காங்க, நட்சத்திரத்துக்கு ஒரு நாயகன் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒண்ணு சேர்த்து செயல்பட வைக்கக்கூடிய, மனிதர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வல்லமை கோவில்களுக்கு மட்டுமே உண்டு. ஞானிகளுடைய சித்தர்களுடைய ஜீவசமாதியும் அவங்க வாங்கின வரங்களும் அதனுடைய சக்தியும் கதிர்வீச்சியும் அந்த கோவிலே இருக்கும். அங்க நம்ம போகும்போது அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கோவில்கள். அந்த வகையில ஒவ்வொரு ராசி நண்பர்களும் தோழிகளும் என்ன குணத்தோட பிறப்பாங்க, என்ன குணத்தோட இருப்பாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான இறை வழிபாடு உண்டு, ஒவ்வொரு விதமான அதிபதிகள் அதாவது தெய்வங்கள் உண்டு. எல்லாரையும் நம்ம போய் கும்பிட்டு இருக்க முடியாது. எல்லாரையும் கும்பிட்டாலும் அதற்கான பலன் கிடைக்கிறத விட நம்ம ராசிக்கான, நம்ம லக்னத்துக்கான, நம்ம நட்சத்திரத்துக்கான தெய்வங்களை கும்பிடும்போது, கோவில்களுக்கு போகும்போது அதனுடைய எனர்ஜி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனுடைய கதிர்வீச்சு தாக்கம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது நமக்கு வாழ்க்கையில முன்னேறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதனால ராசிகளுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குமோ அது மாதிரி நட்சத்திரங்களுடைய ஆதிக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி லக்னங்களுடைய ஆதிக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரிஞ்சுக்கும் போது துல்லியமா நம்முடைய வாழ்க்கை எந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் வாழ்க்கைக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில கோவில எப்படி முன்னோர்கள் நமக்கு கொடுத்தாங்களோ அது மாதிரி நட்சத்திரத்தின்படி என்ன கோவிலுக்கு நம்ம போகணும், எந்த தெய்வத்தை வணங்கணும், எந்த தெய்வத்துக்கு நம்ம விரதம் இருக்கணும், எந்த தெய்வத்தை நம்ம மந்திரம் சொல்லி பூஜிக்கணும், இதெல்லாமே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வரமா கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படின்னு. அதுவும் ராசிக்குரிய கோவிலுக்கு தான் போகணுமா? எல்லாமே கோவில் இல்லையா? எல்லாத்துலயும் சாமி இருக்குல்ல, தெய்வங்கள் இருக்குல்ல அப்படிங்களாம். அது மட்டும் இல்ல, இப்ப கோவில் அப்படின்னு ஒரே சிலையை வச்சு நம்முடைய முன்னோர்கள் அல்லது அரசர்கள் ஞானிகள் எல்லாமே ஒரு சிலையை வச்சு எல்லா இடத்துலயும் கும்பிட்டு இருக்கலாம். ஆனா இங்க அறிவை பயன்படுத்தி மெய்ஞானத்தை அருமையா யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த கதிர்வீச்சு எங்க அதிகமா கிடைக்குது, எந்த கிரகத்தோட கதிர்வீச்சு எங்க அதிகமா கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் கவனிச்சு சூரியனார் கோயில், குரு பகவான் கோவில், புதன் கோவில், செவ்வாய்க்குரிய முருகன் கோவில், அப்புறம் பஞ்சபூதங்களுக்கு ஏற்றது மாதிரி நீர் கோவில், நெருப்பு கோவில், திருவண்ணாமலை, இப்படி பிரிச்சு பிரிச்சு அங்கெங்கேயும் கோவில்களை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? ஒவ்வொரு கிரகத்துக்கும், ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதை பொறுத்து தான் அந்தந்த கோவிலுக்கு அந்தந்த பரிகாரத்தை நோக்கி அந்தந்த தெய்வத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு சூட்சமம் இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ராசிக்கான அதிபதி யாரு, நம்ம நட்சத்திரத்துக்கான அதிபதி யாரு, நம்ம லக்னத்துக்கான அதிபதி யாரு, இதை வச்சுக்கிட்டு நம்ம ஷார்ப்பா நமக்கு தேவையான கோவிலுக்கு தெய்வத்தை கும்பிடும் போது, அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது இன்னும் பலன்கள் பல மடங்கு அதிகரிக்கும். இன்னைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், வாழ்க்கையில ஜெயிச்சவங்க, ஆன்மீகத்தோட வழியா மட்டும் இல்லாம தன்னுடைய ஜாதகத்துல ஜோதிடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, எந்த கோவிலுக்கு எந்த தெய்வத்தை எந்த அதிபதியை எப்படி பரிகாரம் செய்யணும், இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனதாலதான் இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. இந்த ரகசியத்தை எல்லாருமே சொல்றது இல்லைங்க, இந்த சூட்சமத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. அதை தெளிவா இந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு, உங்க தொழில வெற்றி பெறறதுக்கு, உங்க வேலையில பதவி உயர்வை அடையறதுக்கு, உங்க குடும்பத்துல செல்வங்களை
சேர்க்கறதுக்கு, வாழ்க்கையில நிம்மதியவும் அமைதியவும் அடையறதுக்கு, அதாவது உங்கள் நட்சத்திரத்துக்கான ராசிக்கான லக்னத்துக்கான கோவிலுக்கு போங்க, தெய்வத்தை கும்பிடுங்க, உங்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனா இப்ப வீடு கட்டணும் அப்படின்னா நல்ல டாக்டரையா போய் பார்க்கறோம், இன்ஜினியர் தானே பார்க்கறோம். உடம்பு சரியில்லைன்னா கலெக்டரையா போய் பார்க்கறோம், டாக்டர் தானே பார்க்கறோம். ஏதாவது பிரச்சனை, நில பிரச்சனை, ஊர் பிரச்சனை அப்படின்னா டாக்டரையா போய் பார்க்கறோம், கலெக்டர் தானே பார்க்கறோம். அப்ப எங்க போனா எங்க தீர்வு கிடைக்கும், அதுதானே வாழ்க்கை. அப்ப அது மாதிரி எந்த கோவிலுக்கு வேணாலும் போலாம் அப்படிங்கறத விட நம்முடைய ராசிக்கான லக்னத்துக்கான நட்சத்திரத்துக்கான கோவிலுக்கு போகும்போது முழுமையான பலனை பிசுறாம சிதறவிடாம நம்ம அப்படியே அடையலாம். அதனாலதான் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்துக்கு எந்த கோவில் அப்படின்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஞானம் அது. அதை நம்ம முறையா பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஏற்றத்தை நம்மளால அடைய முடியும். அதனால உங்கள் ராசிக்கான, உங்கள் நட்சத்திரத்துக்கான, உங்கள் லக்னத்துக்கான கோவில் எது, தெய்வங்கள் எது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். அதனாலதான் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பார்த்து தெரிஞ்சுங்க என் அன்பு நண்பர்களே, தோழிகளே. அதனால என்னைக்குமே ஆன்மீகத்தோடு பயணம் செய்யுங்க. ஆன்மீகத்தை விட்டீங்க அப்படின்னா ஒரு நிம்மதியான, ஒரு தெளிவான வாழ்க்கை நம்மளால வாழ முடியாது. நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த நிம்மதியும் தெளிவும் இந்த அமைதியும் நமக்கு தேவை. அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். மீன ராசிக்கு அதிபதி குரு. அப்ப பாக்கியத்தையும் சந்தோஷத்தையும் செல்வத்தையும் அதே போல அந்த செல்வத்தால் இழப்பையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்புல குரு பகவான் இருக்கிறார். இந்த ராசியில சுக்கிர பகவான் உச்சம், புதன் பகவான் நீச்சம், அதிபதி குரு. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் உச்சம் அடைந்திருக்கிறார். சுக்கிர பகவான் எதுக்கு காரகம்? உல்லாசம், காதல், கல்யாணம், ஆடம்பரமான வாழ்க்கை, காமம், இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை, விரய செலவுகள், இதையெல்லாம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்க ராசியில உச்சம் அடைந்திருக்கிறார். அப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதையெல்லாம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்க. கண்டிப்பா ஒரு நாள் உழைச்சிங்க, கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு தான் போவீங்க. அப்படி ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிக்கணும். அது உங்களுக்கு ஒரு பாக்கியமா அமைஞ்சிருக்கு கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்துல புதன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். இங்க இதுதான் சிக்கல். நல்லா சம்பாதிப்பீங்க, நல்லா சொகுசான வாழ்க்கை வாழ்வீங்க, நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வீங்க. இதுதான் நிரந்தரம் அப்படிங்கிற எண்ணங்களோட வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா சில நேரத்துல புதன் நீச்சம். புதன் யாரு? புத்திக்காரகன், அறிவுக்கு காரகன், சிந்தனைக்கு காரகன். சில விஷயங்களை சிந்திக்காம ஆடம்பரமா இருந்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு அப்புறம் வருத்தப்படுவீங்க. இங்க உங்களால யோசிக்கவே முடியாத விஷயம். மீனராசியில சுக்கிரன் உச்சம் அடைகிறார் அப்படின்னா அறிவுக்கு அதிபதி புதனுக்கு அங்க வேலை இல்லை. உங்க ராசியில புதனுக்கு அங்க வேலை இல்லை. அதனால உங்களால யோசிக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல புதன் பகவான் உங்களுக்கு அருளை கொடுக்க வேண்டும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மிக முக்கியமானது. என்னதான் எல்லா செல்வங்களும் ஒரு நேரத்தில் நீங்க கிடைச்சாலும், அதுக்காக உழைச்சாலும், அதுக்காக கஷ்டப்பட்டாலும் புதன் பகவானின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு வேண்டும். இப்ப புதன் நீச்சம் அப்படிங்கிறதுனால அறிவும் ஆற்றலும் கொஞ்சம் பின்தங்கும். உங்க வாழ்க்கையில யோசிக்கவே முடியாது. அப்படியே யோசிச்சாலும் சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை யோசிக்க மாட்டீங்க. தப்பு எது ரைட்டு எதுன்னு உங்களால் டக்குன்னு சிந்திக்க முடியாது. அது கிரக அமைப்பு அப்படி. அதே நேரத்தில் அறிவிலும் ஆற்றலிலும் பின்தங்கினாலும் செல்வ செழிப்பால் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சுக்கிரனும் புதனும் மீனத்தில் அமர்ந்து நீச்ச பங்கம் அடைஞ்சிட்டா இங்க எல்லாமே கிடைச்சிடும். சிந்தனை வளமும் செல்வ வளமும் நிறைவாகி மகிழ்ச்சியாக உங்கள் வாழ்க்கை கடந்து செல்லும். மீன ராசி அப்படின்னா இது ஒரு பகல் ராசி, நீர் ராசி. அதனுடைய குணங்கள் அப்படியே உங்க வாழ்க்கையிலையும் இருக்கும். நீரால நல்ல வருமானத்தை அடையலாம். உங்க வாழ்க்கையில நீரையும் மீன ராசியும் பிரிக்க முடியாது. எப்படி மீன்கள் நீரிலிருந்து வெளியில வந்துட்டா கொஞ்சம் உயிர் வாழறது கஷ்டமாயிடுமோ, அந்த மாதிரி பஞ்சபூதங்கள்ல நீர் மீன ராசிக்கு மிக முக்கியமானது. அப்ப அது சம்மந்தப்பட்ட தொழில், வேலை இதெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்துறீங்க அப்படின்னா ரொம்ப மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களால அடைய முடியும். அதே நேரத்தில் ஆன்மீக விஷயத்துல ரொம்ப அதிக நாட்டம் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் மாலை போட்டுட்டு இந்த கோவிலுக்கு போறேன்னு சொல்லுவீங்க. நேற்று வரைக்கும் எதுவுமே பேச மாட்டீங்க. காலையில எந்திரிச்சா அந்த காவி உடை, ஒரு மாலை இதெல்லாம் போட்டு நான் கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதிக நாட்டம் உண்டு. அதே போல ஈவு இரக்கம் உண்டு. யார் எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய குணம் உண்டு. சட்டத்தை மதிப்பீங்க. நாகரிகமா வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க. எதையுமே விலை உயர்ந்த பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். சட்டை கூட எல்லாரும் 500-600 ரூபாயில் எடுத்து போட்டாங்கன்னா நீங்கள் 2000-3000 ரூபா 5000 ரூபாய்க்கு கூட எடுத்து போடக்கூடிய அந்த துணிவு உங்கள்கிட்ட உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை, ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயத்தில் எல்லாத்துலேயும் உங்களை பார்க்கலாம். அதே நேரத்தில் கிடைச்சதை பகிர்ந்து கொடுப்பீங்க. நீனும் கொஞ்சம் எடுத்துக்க, நானும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், சேர்ந்து நல்லா வாழ்வோம்.
அது கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, இது எல்லா விஷயத்திலையும் சொத்து, பணம், வேலை, தொழில், இப்படி அதாவது எல்லாருக்கிட்டையும் கொடுத்து வாழக்கூடியவர்கள். சமுதாய முன்னேற்றத்தில் ஒரு அக்கறை. சமுதாயம் ஏன் எப்படி இருக்கு, தொண்டு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம், ஒரு அர்ப்பணிப்பு அப்படிங்கிற குணம் மீனராசிக்கு பொதுவாகவே உண்டு. அதாவது ஆன்மீகம், தர்மம், நியாயம், சமுதாயத்தில் ஒரு அக்கறை. இதை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு ஒரு நல்ல எண்ணங்கள், ஒரு நல்ல பார்வை உண்டு. அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அரசியல்வாதியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரியான குண அமைப்பே இந்த கர்மாவின் மூலியமாக, ஏன்னா இதெல்லாமே அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிற விஷயம். அப்போ 4 பேருக்கு நல்லது செஞ்சால் கண்டிப்பாக எந்த ஒரு கிரகத்துக்கும் பிடிக்காம இருக்காது, இறக்கப்படும் கிரகமே. அதை நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அதுபோல் சூரியன், சந்திரன், செவ்வாய் இதெல்லாம் உங்கள் ராசி கட்டத்தில் வலு பெற்று இருந்தால் பெயரும் புகழும் உங்களை தேடி வரும். ஏன்னா சூரியன் அப்படின்னா எதற்கும் துணிந்த தலைமை பதவியை வகிக்கக்கூடிய கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் சூரியன். அதுபோல சந்திரன் மனோகாரகன், சிந்தனைக்கு காரகன், அற்புதமாக சிந்திச்சு. செவ்வாய் வேகமாக செயல்பட்டு இந்த உலகத்தில் பெயரையும் புகழையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு 100% உண்டு. என்னன்னா இப்போ ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நார்மலான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஏன்டா பிறந்தோம் அப்படின்னு கூட இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வலிமை உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு அபிப்பிராயம். உங்கள் வலிமை நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற திறமை நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஜெயிக்க முடியும். உலகளாவிய அங்கீகாரமும் உங்களை தேடி வரும். சிந்தனை வளம் அதிகமாகி ஒரு தலைவனாக அல்லது வேலையில் உயர் பதவியை அடைபவராக அல்லது தொழிலில் நம்பர் 1ஆக வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிறைய உண்டு. அதே நேரத்தில் புதன், சுக்கிரன், சனி வலுப்பெற்றால் இந்த பெயர், புகழ், செல்வம் எல்லாமே மறைஞ்சு போயிடும், வெளிப்படாது. புதன், சுக்கிரன், சனி இவங்களுடைய வலு அதிகரிச்சா நீங்கள் பெரிய பாக்கியத்தையும் அல்லது பெரிய புகழையும் அல்லது எதுலேயுமே வெற்றியையும் அடையிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ நவக்கிரகத்தை பொறுத்த வரைக்கும் புதன், சுக்கிரன், சனியை கண்டிப்பாக நீங்கள் வணங்கணும். அதனுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. எந்த முயற்சி எடுத்தாலும், எந்த செயல்கள் ஆரம்பித்தாலும் தோல்வியை சந்திக்கக்கூடிய காலகட்டம் வரும். இப்படிலாம் நடக்குதுங்கிற நொந்து கொள்ளும் நிலை கூட ஏற்படலாம். புதன், சுக்கிரன், சனி வலுப்பெறும்போது வேலை செய்யணுங்கிற எண்ணமே வராது, தொழில் செய்யணுங்கிற எண்ணமே வராது, வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க. சோர்ந்து போய் படுத்தா தேவலை, கொஞ்சம் ஓய்வு எடுத்தா தேவலை, என்னடா வாழ்க்கை இது, இதுக்கு மேலே ஃபஸ்ட்லேயே இருந்தா அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணத்தை உருவாக்கும், செயல் இழக்க வச்சிரும். வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் வலுப்பெற்று இருக்கணும். இல்லைனா உங்களுடைய ஆன்மீக பயணத்தால் வலுப்பெறச் செய்யணும். அதுதான் மதி. விதி உங்கள் ஜாதகத்தில் புதன், சுக்கிரன், சனி வலுப்பெற்று இருந்தால் கெட்டது நடக்குதுன்னா உங்களது மதியால் முயற்சி பண்ணி பாருங்க. இல்லை மதியால் கூட செய்ய முடியல அப்படின்னா இறைவனே கதி. சூரியன், சந்திரன், செவ்வாயை வலுப்பெறச் செய்யுங்கள். ஆன்மீகத்தில் இறங்கி இறைவனால் முடியாதது எதுவுமே இல்லை, இந்த பிரபஞ்சத்தால் முடியாதது எதுவுமே இல்லை, இந்த கிரகங்களுக்கு தலைவர் ஈஸ்வரனால் முடியாதது எதுவுமே இல்லை. கெட்டவர்கள் எல்லாம், அரக்கர்கள் எல்லாம் தவமிருந்து வரம் கொடுத்த ஈஸ்வரன் நியாயத்துக்காக போராடுற நமக்கு அந்த வரத்தை கண்டிப்பாக கொடுப்பார். கெட்டவங்களுக்கே கொடுக்கிற மனம் கொண்ட ஈஸ்வரன் நல்ல மனசு கொண்ட நமக்கு கண்டிப்பாக அவருடைய அருள் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம கிரக அமைப்பையே மாறக்கூடிய அமைப்பை உருவாக்கும். ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு கிரகம் நம்மளை தூக்கி விடுற அளவுக்கு அந்த அமைப்பை ஏற்படுத்துவார். இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் ஆசிரியராக, எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பவராக, அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டுவீங்க. எந்த ஒரு வேலையிலையும் தொழிலையும் தலைமை பதவியை, அந்த தொழிலையே முன்னேற்றத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய, அரசியல் கட்சியில் இருந்தீங்கன்னா அந்த அரசியல் கட்சியையே முன்னேற்றத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஆலோசகராக இருப்பீங்க. மதிப்பையும் மரியாதையையும் பெற்று உங்களது திறமையை காட்டக்கூடிய இடத்துல இருப்பீங்க. தரம் தாழ்ந்த சிந்தனை உங்கள்கிட்ட எப்பொழுதுமே இருக்காது. உங்களது சிந்தனையில் கூட ஒரு உயர்வு இருக்கும். மானம் தான் உங்களுக்கு முக்கியம், கௌரவம் தான் முக்கியம், உயிர் போனால் போகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். நல்லவங்களை மதிக்கிறதுலையும், நல்லவங்கள்ட்ட தொடர்பு வச்சுக்கிறதுலையும், அவர்கள்ட்ட உறவு வச்சுக்கிறதுலையும் ரொம்பவே ஆர்வம் கொண்டவர்கள். இந்த நடனம், நாட்டியம், கலை, பாட்டு, வாத்தியம் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு விருப்பம் இருக்கும். ஏன்னா குரு பகவானுக்கு காரகத்துவம் இதெல்லாமே கலைகளுக்கு சொந்தக்காரர். இதை வளர்க்குறதுலையும், இதை கற்றுக்கிறதுலையும் அல்லது இதில் ஈடுபட்டு செல்வம், புகழ் சம்பாதிக்கிறதுலையும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அந்த பாதையில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியும் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். இங்கே லக்னாதிபதி நீச்சம் பெற்று, வியாதிபதி வலுப்பெற்று, சந்திரனும் பலமிழந்து காணப்பட்டால் கொஞ்சம் பல பேரை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பல பேரை எதிர்த்து கெட்ட பேரை சம்பாதிப்பீங்க. அதுபோல் சட்டத்துக்கு புறம்பான வேலைகள்
செஞ்சு அரசாங்க தண்டனைக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். வாழ்க்கையில் அவமானங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு உருவாகும். உங்கள் கிரக அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்பொழுதுமே ஆன்மீக பயணத்தில் பயணிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு கெட்ட நேரமாக இருந்தாலும், தோஷங்களாக இருந்தாலும் அது எல்லாமே செயலிழந்து போகும். ஆன்மீகத்தோடும் வாழ்க்கையில் நேர்மையோடும் மீனராசி நண்பர்கள் நடப்பது, உழைப்பது இதெல்லாமே ரொம்ப முக்கியம். உங்கள் ஜாதகத்தில் சனி வலுப்பெற்று இருந்தால் 20 வயசுக்குள்ளாரே நல்லா படித்து நல்ல ஒரு வேலை இல்லைன்னா நல்ல ஒரு தொழில் இதெல்லாம் அமைச்சிப்பீங்க. புதன் திசை வரும்போது தாம்பத்திய வாழ்க்கையில் சொகுசான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். உங்களது துணையால் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். உங்களது துணை வந்ததுக்கப்புறம் சில ஆயிரங்களே பார்க்காத நீங்கள் லட்சக்கணக்கில் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, கோடிக்கணக்கில் பணத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த புதன் திசையில் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களது துணை உங்கள் வெற்றிக்கு, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமானவராக இருப்பாங்க. கணவனோ மனைவியோ 37 வயசுக்கு அப்புறம் நீங்கள் சந்திக்க போகிற கேது, சுக்கிரன், சூரியன் இவங்க எல்லாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் என்ன குறிக்கோளோடு நீங்கள் பயணிக்கிறீங்களோ அதை எட்ட வைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த கேது, சுக்கிரன், சூரியன். அதுபோல் 5 குடையவன் சந்திரனும் 9 குடைய செவ்வாயும் மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் முன்னேற்றத்தில் முக்கியமான பங்கு வகிக்கும் காரணமாக இருக்கும். மனதுக்கு சொந்தக்காரன் சந்திரனும் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிருவார். செவ்வாய் வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிருவார். அதுபோல் குரு ஒரு அற்புதமான சிந்தனையோடு செயல்பட ஆரம்பிச்சிருவார். குரு பகவான் உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் தங்கம்டா, அவர் மனிதருள் மாணிக்கம் அப்படின்னு பேச வைக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இதெல்லாம். எப்பொழுதுமே மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஒன்று சொல்கிறேன், எந்த காரணத்தை கொண்டும் சட்டத்துக்கு புறம்பா எந்த ஒரு வேலையையும் தொழிலையும் செய்யாதீங்க. ஏன்னா உங்கள் அதிபதி தேவகுரு, அவருடைய குணம் அப்படியே உங்களுக்கு இருக்கணும். ஆன்மீக சிந்தனையோட இந்த உலக டெக்னாலஜியை, அறிவியலை பயன்படுத்துங்க. இங்கெல்லாம் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் பிரித்து பார்த்து வீணடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆன்மீகம் பெற்ற குழந்தை தான் அறிவியல். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அறிவியல் வேறு அல்ல, ஆன்மீகம் வேறு அல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். ஆன்மீகம் வரமிருந்து பெற்ற பிள்ளை அறிவியல். அதனால ஆன்மீகத்துல ஆழ்ந்து இருங்கள், அறிவியல்ல வாழ்ந்து காட்டுங்க. இந்த டெக்னாலஜியை மீனராசியை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை உங்களால சம்பாதிக்க முடியும். எல்லா கிரகங்களும் ஒட்டுமொத்தமா இணையும் போது தான் நல்ல பலனை கொடுக்க முடியும். 9 நவக்கிரகங்கள் இருக்குல்ல, எல்லா கிரகமுமே முக்கியம். அதுபோல் எல்லா ராசிகளும் நமக்கு முக்கியம். எல்லா ராசி கட்டமும் நீங்கள் என்ன சொல்லலாம், நீங்கள் மீன ராசி மட்டும்தான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் உங்கள் ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ராசியுமே வரும். அப்போ எல்லா ராசியும் முக்கியம், எல்லா ராசி அதிபதிகளும் முக்கியம், எல்லா நவக்கிரகங்களும் முக்கியம். அதனால் கிரகங்களை தனித்தனியாக பிரித்து பார்க்காம சேர்த்து வழிபடுங்க. எங்கே போனாலும் எல்லா நவக்கிரகங்களும் நம்ம வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கக்கூடியது. 9 கிரகங்கள் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையே இல்லை. 9 கிரகங்களுடைய அந்த தாக்கம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை கடத்தி போயிட்டே இருக்கு. ஒரு கிரகம் நம்மளை இறக்கி விடும், அதே கிரகம் கொஞ்சம் காலம் கழிச்சு நம்மளை தூக்கி விடும். ஒரு கிரகம் தூக்கி விடும், அதே கிரகம் கொஞ்சம் காலம் கழிச்சு நம்மளை இறக்கி விடும். அது கிரக அமைப்பு, அது விதி, அது கர்மா. அதனால தான் எல்லா கிரகங்களுமே நமக்கு நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமானது. சேர்த்து எந்த ஒரு சிவன் கோவிலுக்கு போனாலும் நவக்கிரகங்களை மிஸ் பண்ணாமல் 9 முறை சுற்றிட்டு வாங்க. வலம் வந்து 9 முறை வலம் வந்துட்டு வணங்கிட்டு வாங்க. நவக்கிரகங்களை மிஸ் பண்ணாதீங்க. நவக்கிரக ஆராதனை, நவக்கிரக பிரீதி, நவக்கிரக யங்கம், இப்படிதான் இந்த கிரக அமைப்புகள்லாம் சேர்ந்து செயல்படும். அதனால காலையில் எழுந்த உடனே நவக்கிரகங்களை மனசில் நினச்சிக்கங்க. நம்ம வீட்டு பூஜை அறையில் எப்பொழுதுமே நவக்கிரகங்களை வேண்டிக்குங்க. எப்படி குலதெய்வத்தை மறக்கக்கூடாதோ, எப்படி இஷ்ட தெய்வத்தை மறக்கக்கூடாதோ, எப்படி அஷ்டலட்சுமிகளை மறக்கக்கூடாதோ, அதுபோல் நவக்கிரகங்களை மறக்கக்கூடாது. மிக முக்கியமானது நம்ம வாழ்க்கையில் நவக்கிரகங்கள். நவக்கிரகங்களை வணங்கும் போது எதிர்மறை சக்திகள் தலை தூக்காது. நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த நவக்கிரகங்கள் நமக்கு கொடுக்கும். என்ன சூட்சமம் தெரியுமா? என்னதான் நம்ம தெய்வங்கள் இருந்தாலும், அதிபதிகள் இருந்தாலும், இந்த நவக்கிரகங்களும் மனசு வைக்கணும் நம்ம வாழ்க்கையை மாற்றத்துக்கு. மனுஷனுக்கு பரிகாரமே இல்லை, விதிக்கப்பட்ட விதி தான் வாழ்க்கை முழுவதும், அதை கடந்து தான் ஆகணும், அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சில புத்திசாலிகள் சொல்றது உண்டு. ஆனாலும் இது எல்லாத்தையுமே படைச்சது இறைவன் தான், விதியவும் மதியவும் கதியவும். அதனால பரிகாரங்கள் அப்படிங்கிறது உண்மை, உழைப்பு, தொண்டு, இந்த 3 விஷயமும் இருந்தது அப்படின்னா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில இந்த 3 விஷயம் தான் முக்கியம். இந்த 3 விஷயம் இல்லாத மனுஷன் எல்லாமே சந்தோஷமா தான் இருக்காங்க. எதிரிகள் இல்லா, கடன் இல்லா, நோய் இல்லா மனிதர்கள் வாழ்க்கையில சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுலதான் நமக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இறைவன் தான் ஒரே வழி. உங்க வாழ்க்கையில நீங்க நல்லதை அனுபவிக்கணும், நல்லதை செய்யணும், கட்டுப்பாட்டோட வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி ஆன்மீகம் தான். நம்முடைய முன்னோர்கள் ஆன்மீகத்தை தான் முதல்ல எடுத்து வைக்கிறாங்க. தவறு செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் இது மனுஷனுடைய இயல்பு. இப்ப நீங்களே எடுத்துக்கங்க, எந்த தவறு செஞ்சாலும் என்ன சொல்லுவீங்க? என் மனசால
யாருக்கும் எந்த கெடுதலும் நான் நினைச்சதில்ல அப்படிங்கறத சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்? தான் செய்யறது தப்பா சரியா அப்படின்னு கூட தெரியறதில்ல. இங்க இது ஒரு பெரிய சூட்சமங்க. நம்ம செய்யறதுல எதுங்க தப்பு எதுங்க சரி அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இப்ப ஒருத்தவங்களை அடிக்கிறோம் அப்படின்னாலே அது தப்பா ரைட்டான்னு கூட நம்ம சிந்திக்கக்கூடிய நேரம் இருக்காது. நல்லதுக்காக அடிக்கிறோமா கெட்டதுக்காக அடிக்கிறோமா, அவன் தப்பு செஞ்சதுக்காக நம்ம அவன் அடிக்கிறோமா, இல்ல நம்முடைய கோபத்துக்காக நம்முடைய வலிமையை காட்டுறதுக்காக நம்ம அடிக்கிறோமா, இங்கதான் தப்பு ரைட்டு அப்படின்னு பாக்குறோம். ரொம்ப குழப்பம் இருக்கு இந்த விஷயத்துல. எது சரி எது தப்பு அப்படின்னு பல விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. வாழ்ற வாழ்க்கையில ஓடுற ஓட்டத்துல தப்போ ரைட்டோ போயிட்டே இருப்போம். ஆனா யார் ஒருத்தன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் நடந்து போறது இயற்கை, ஆனா கீழே ஒருத்த பார்த்து எறும்பு கூட்டம் போகுதா, ஏதாவது ஜீவன் நடந்து போகுதா, அதை மிதிக்காம போகணும் அப்படின்னு நினைச்சா அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அப்ப இதை எல்லாரும் நம்ம கவனிக்கிறது இல்ல. என்னதான் நம்ம புண்ணியம் செஞ்சாலும் ஒரு பறவைகள் கூண்டையோ அல்லது ஒரு எறும்புகள் கூட்டத்தையோ கலைச்சோம் சிதைச்சோம் அப்படின்னா அது கூட பாவம் தான். ஆனா அந்த பாவத்தினுடைய அளவு இருக்கு, பெருசா சின்னதா அப்படிங்கிறது. அப்ப இந்த விஷயத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும், அதுக்கு பரிகாரம் தேடணும் அப்படின்னா ஒரே இடம் கோவில் தான், தெய்வம் தான், ஆன்மீக வழிதான். இப்ப எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம், நாம செய்யற தப்பு நியாயமா அநியாயமா அப்படின்லாம் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா யார் பார்க்கறாங்க, அதுக்கு சாட்சி இல்லை இப்படின்னு நினைச்சுக்கிறது. எந்த தப்பு செஞ்சாலும் அதை மறைக்க முயற்சி பண்றது. தப்பு செய்யறது கூட தப்பு இல்ல, தப்பு செஞ்சதை மறைக்கிறாங்களா அது மிகப்பெரிய தப்பு. அதுக்கெல்லாம் பரிகாரமும் இல்ல வழிபாடும் இல்லை. ஏன்னா கர்மாங்கிறது மிக சூட்சமமான ஒரு விஷயம். பாவங்கள் செஞ்சா கேள்வி கேட்கும், தர்மம் செஞ்சா அந்த கேள்விக்கு பதில் சொல்லும். இப்ப யாருமே பார்க்காம செய்யற தப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு கோவில்ல ஒரு மனுஷன் வரிசையில் நிக்கிறாங்க உண்டியல்ல காசு போடுறதுக்கு. அப்ப அவன் என்ன பண்றான்னா நல்ல நோட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்து அந்த 100 ரூபா ஒரு கிழிஞ்ச நோட்டை அந்த உண்டியல்ல போடுறான். பின்னாடி இந்த ஒருத்தர் கூப்பிட்டு அந்த பணத்தை கொடுக்குறாரு. பணத்தை பார்த்தா 500 ரூபாய். ஆஹா, நம்ம கையால போட சொல்றாரு இந்த பணத்தை அப்படின்ட்டு அந்த 500 ரூபாயும் போட்டுறாங்க. திரும்பி என்னங்க என்ன போட சொல்லிட்டீங்க, நீங்களே போட்டுருக்கலாமே அப்படின்னு கேட்கறாங்க. இல்லைங்க அது ஏன் பணம் இல்ல, உங்க பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்தது, அதை நீங்க கவனிக்கல, அதான் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா. அப்ப கிழிஞ்ச நோட்டை போட நினைச்ச அந்த மனுஷனுடைய 500 ரூபாய் நல்ல நோட்டு உண்டியலுக்கு போயிருக்கு. அப்ப இதுக்கு யார் காரணம்? யாருமே பார்க்கல அப்படின்னு நினைச்சாலும் ஆனா உண்மையாங்க நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது நிரூபிக்கப்படுதுல, அதுதான் வாழ்க்கை. யாருமே பார்க்கல அப்படின்னு நம்ம செய்யற தப்புக்கள் நம்முடைய கர்மாவா அங்க சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால நாம உழைச்சா நம்ம முன்னேற போறோம், இதுல எங்க ஆன்மீகம் வருது, இதுல எங்க கடவுள் வருது, இதுல எங்க நவக்கிரகங்கள் வருது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இது எல்லாமே சேர்ந்ததுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இந்த பூமியில எல்லாமே நமக்கு தேவை. இந்த நவக்கிரகங்கள் இந்த பூமியில பஞ்சபூதங்கள் வழியா நமக்கு அந்த ஆற்றலை கொடுக்குது. இது எத்தனை பேர் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு தெரியல. நிலம், நீர், காற்று, நெருப்பு, இந்த 9 நவக்கிரகங்களும் இதுல அடங்கிடும். நிலராசி, நீர் ராசி, நெருப்பு ராசி, இப்படி 5 பஞ்சபூதத்திலையும் இந்த ராசிகள் அடங்கும். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நீர் ராசி. அதனாலதான் நவக்கிரகங்கள் வணங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி சின்ன பிள்ளைத்தனமா ஏதாவது செஞ்சு சிக்கல்ல மாட்டிப்பீங்க. தனுசு ராசியில பிறந்தவங்களே அப்படிதான், அதே போல மீன ராசியில பிறந்தவங்களும் அப்படிதான். ஏன்னா தனுசுக்கும் மீனத்துக்கும் அதிபதி குரு பகவான். அதே நேரத்தில் மீன ராசியில பிறந்தவங்க சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி செயல்பட்டு புத்தி கூர்மையோட செயல்பட்டு வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கறது முயற்சி இருந்துகிட்டே இருக்கும். யாரையாவது ஒருத்தவங்களை நீங்க எதிரி ஆக்கிடுவீங்க நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா 1000 நண்பர்கள் இருந்தாலும் ஜெயிக்க முடியாத நம்ம வாழ்க்கை, ஒரு எதிரி இருந்தா நம்ம ஜெயிச்சு காட்டலாம். அதனாலதான் சொல்றது எதிரி வேணும் அப்படின்ட்டு. அதுபோல தனக்காரகரான குருவின் ராசியில நீங்க பிறந்திருக்கிறதுனால பணத்தை விட மனம்தான் பெருசு அப்படின்னு நினைப்பீங்க. அதே நேரத்தில் பணம் பெருசு அப்படின்னா அதுக்காக எந்த உறவை வேணாலும் இழக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவீங்க. இதுதான் சுற்றமும். யாராவது உங்களை அவமானப்படுத்தினா, ஒதுக்கி வச்சா, உங்களுடைய கௌரவத்துக்கு பாதிப்பா இருந்தா இந்த இடத்துல உறவுகளை தூக்கி எறிஞ்சிட்டு பணத்துக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க. பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு முடிவு செஞ்சு அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவீங்க. அதுபோல வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய், 9ஆம் அதிபதியாகவும் வராரு செவ்வாய் பகவான். அப்போ 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வாக்கினால் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. எதுவாக இருந்தாலும் பேசியே நீங்கள் சம்பாதிப்பீங்க. பேசினாலே உங்களுக்கு வெற்றி உண்டு. நீங்கள் பேசுகிற பேச்சு ஒரு விதத்தில் அது உண்மையாக நடக்க ஆரம்பிக்கும், ஒரு விதத்தில் அது நல்லது, உங்களுக்காக நல்லது செய்யும். பேசிய பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அடுத்து பார்த்தோம்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் வருகிறார். குழந்தை பிறந்துட்டா உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து நிற்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெயிக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதனால தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களது முயற்சி மட்டும் விடாதீங்க. வாழ்க்கையில் ஏனோ தானோன்னு வாழ்றீங்க அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் சிறப்பாக இருக்கும். திருமணம் முடிஞ்சு கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது, பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முன்னேற்றம் இருக்கும். அதுக்கப்புறமும் முன்னேற்றம் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் தொழில் ஆரம்பிப்பீங்க. அப்போ இன்னும் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய இடத்துக்கு போகும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. வெகு தூரத்துக்கெல்லாம் போய் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு உங்கள் ஜாதகத்தில். மீனராசியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு பணமோ அல்லது வெளிநாட்டு வேலையோ
வெளிநாட்டுக்கு போய் செஞ்சாலும் செய்வீங்க, இல்லைன்னா வெளிநாட்டு பணம் இங்கே வரும், இங்கே இருந்துக்கிட்டே அந்த வெளிநாட்டு வேலையை செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மீனராசிக்கு உண்டு. அதுபோல் 8ஆம் இடத்துக்கு உரியவன் சுக்கிரன். திடீர் பயணங்களால் திக்கு முக்காடுவீங்க, திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும், திடீர்னு வீடு கட்டுவீங்க, பங்களா கட்டுவீங்க, திடீர்னு கார் வாங்குவீங்க, திடீர்னு உல்லாச வாழ்க்கை, சந்தோஷத்தில் மிதப்பீங்க. அப்படி தான் அந்த சுக்கிர பகவான் உங்களை ஒரு ஆச்சரியப்படுத்துவார். அதுபோல் ஆயுள்காரராகிய சனி பகவான் துலாம் ராசியில் உச்சமடைகிறார். உங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட ஆயுள் உண்டு. ஆயுளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு எதுலையுமே நிதானமாக இருந்தீங்கன்னா ஓகே, அலட்சியமாக இருக்க வேண்டாம். அதுபோல் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் வராரு. தந்தையை வச்சு முன்னேற முயற்சி பண்ணுவீங்க. உங்களுக்கு தந்தை ஆதரவாக செயல்படுவார். உங்களை எந்த ஒரு இடத்துலையும் யாருக்கிட்டையும் தந்தை விட்டு கொடுக்க மாட்டார், நீங்களும் தந்தையை விட்டு கொடுக்க மாட்டீங்க. தந்தையால் உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. அதே நேரத்தில் தந்தையை சந்தேகப்படுவீங்க, நம்ம மேலே அக்கறை இல்லையோ, நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, அண்ணன் தம்பிங்களுக்கு தான் செய்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் கிரகப்படி பாகிஸ்தானத்துக்கு செவ்வாய் வர்றதுனால தந்தை உங்களுக்கு துணையாக இருப்பார். அதுபோல் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், வேலை ஸ்தானம், அந்த இடத்துக்கு அதிபதி குரு வர்றதுனால கண்டிப்பாக சொந்த உழைப்பில் முன்னேறக்கூடிய வேலை செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. உங்கள் வாழ்க்கையில் சுயமாக நீங்கள் சம்பாதிப்பீங்க, யாருடைய துணையும் இல்லாமல். 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் அதிபதியாக இருக்கார், செல்வங்களுக்கு அதிபதி. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அள்ளி தான் கொடுப்பார். வேலை செய்கிறது தான் முக்கியமான விஷயம். உங்கள் வாழ்க்கையில் முயற்சி பண்ணணும். சில பேர் நீதிபதியாக, வங்கி வேலை, இது மாதிரி எங்கெல்லாம் கோடி கோடியாக பணம் புரளுமோ அங்கெல்லாம் நீங்கள் இருப்பீங்க. மீடியாக்களில், அரசியல்வாதியாக, இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் இருக்கிற எல்லா தொழிலுமே கோடிகளில் புரளக்கூடிய தொழில் தான். ஆனால் உங்களுக்குன்னு ஒதுக்கப்படுற தொழில் வாக்கால் பேசிய சம்பாதிக்கக்கூடிய மார்க்கெட்டிங், ஆசிரியர் தொழில், பணம் செல்வங்கள் புரளக்கூடிய இடம், பேங்கு, இது மாதிரியான இடத்துல நீங்கள் வேலை செய்யும்போது, உங்கள் வேலையை அமைச்சிக்கும் போது மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். அதாவது எப்படி வேணாலும் நம்ம வேலை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். உங்களுக்கான தொழில் எது, உங்களுக்கான வேலை எது, உங்கள் ராசியில் 10ஆம் வீடு, தொழிலை சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டில் என்ன இருக்குது, எந்த கிரகம் இருக்குது, அதெல்லாம் வச்சு தான் நீங்கள் தொழிலை டிசைட் பண்ணணும். அப்படி டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு முழு பலனையும் உங்களால் அடைய முடியும். நீங்கள் வேணால் நினைக்கலாம் எந்த தொழிலாக இருந்தாலும் உழைச்சா ஜெயிக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆண்டவன் என்ன எழுதி வச்சிருக்காரோ அந்த தொழிலை செய்யும்போது தான் உங்களால் ஜெயிக்க முடியும். இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சாதாரணமாக இல்லை, அடி மனசில் வச்சுக்கோங்க. எதெல்லாம் உங்கள் முயற்சி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்களை தேடி வந்ததோ அதெல்லாம் ஆண்டவன் கொடுத்த பரிசு. எதையெல்லாம் உழைச்சி போராடி உண்மையா சேர்த்தீங்களோ, அடைஞ்சிங்களோ, அதெல்லாம் உங்களுடைய வாழ்வுக்கும் துன்பத்துக்கும் கர்மாவுக்கும் கிடைச்ச மூலதனம், ஆதாரம், உங்களுடைய சொத்து. ஆண்டவன் கொடுத்த பரிசை நம்ம சொத்துன்னு வச்சுக்க கூடாது. அதை தான தர்மம் செய்யறது சிறந்த சிந்தனை. தான தர்மம் செய்யறதுக்கு புண்ணியம் வேணும், அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, அதை நம்ம தான தர்மம் செஞ்சிருவோம் அப்படின்னு செஞ்சிடணும். நம்ம போராடி நேர்மையா சம்பாரிச்ச சொத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அதை கண்ணாபின்னான்னு செலவு பண்ணக்கூடாது. ஆடம்பரமா வாழலாம், உல்லாசமா வாழலாம், அதே நேரத்தில் சிந்திச்சு செயல்படுத்தணும். அந்த சொத்தை நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், சொத்துக்கள் சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். எவ்வளவு செலவு பண்ணாலும் அந்த சொத்து உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி உங்களை தான் சுத்தி சுத்தி வரும். யாராலையும் அழிக்க முடியாது, அதை யாராலையும் கெடுக்க முடியாது. அந்த சொத்து உங்களை மட்டும் இல்ல, நேர்மையா உண்மையா உழைச்சி கிடைக்கக்கூடிய சொத்து 7 தலைமுறைக்கும் கூடவே வரும். அதனால எல்லாருமே இப்படிதான் நேர்மையா உழைச்சி போராடி சம்பாதிக்கிறாங்களா, முன்னேறாங்களா அப்படின்னா இங்கதான் கர்மா நம்முடைய வாழ்க்கையில முன்னாடி வந்து நிக்குது. கடந்த கால கர்மா எப்படியோ, நாம வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ, நாம என்ன விதைச்சோமோ அதுதான் இந்த ஜென்மத்துல இந்த வாழ்க்கையில வந்து அமையும். அதனால நம்முடைய செயல்கள் நல்லதை செய்யணும், நல்லதை கொடுக்கக்கூடியதா இருக்கணும், 4 பேருக்கு உதவியா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல இறைவன் மேல நம்பிக்கை வைக்கணும், அன்பை செலுத்தணும். இரண்டாவது, எந்த ஒரு பாவ செயலும் செய்யறதுக்கு முன்னாடி சிந்திக்கணும், பயப்படணும். இது எப்போதுமே நமக்கு திரும்பி கிடைக்கக்கூடிய பாவங்கள். அதனால நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒழுக்கத்துல சிறந்து யார் எங்க கொண்டு போய் விட்டாலும், எந்த கெட்ட விஷயத்துல சேர்த்து விட்டாலும் நம்முடைய புத்திக்கு வெளில வந்துடணும். இதுதான் இனிமே நடக்கக்கூடிய கர்மாவுக்கு நாம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். நமக்கு இனிமே நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து பார்த்து நடக்கணும். அப்ப இது மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சோம் அப்படின்னா புதிய பாவங்களை சேர்த்துக்காம பழைய பாவங்களுக்கு நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா சீக்கிரம் அதை அனுபவிச்சு முடிச்சிடலாம். புதிய கர்மவினையை நம்ம சேர்த்துக்க கூடாது. அப்ப இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க முடிவு பண்ணணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும், செல்வங்களை சேர்க்கணும், அந்த செல்வம் 7 தலைமுறைக்கு நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா நேர்மை, உண்மையான உழைப்பு, 4 பேருக்கு உதவி, இந்த 3 மட்டும் கடைபிடிச்சிங்க. அது கூடவே ஆன்மீக சிந்தனை. ஏன் இது 3க்குள்ளார வராது அப்படின்னா அது பொதுவாகவே எல்லா விஷயத்திலையுமே இருக்கணும்.
அப்பதான் அங்க ஒரு திருப்தி கிடைக்கும் நமக்கு. அதனால கடவுள் மேல அன்பு, மரியாதை, நம்பிக்கை இதெல்லாம் வச்சு பாவ செயலை தவிர்த்தோம், ஒழுக்கமா வாழ்க்கையில வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மள யாராலையும் தடுக்க முடியாது, நம்ம ஜெயிக்கிறத யாராலையும் கெடுக்க முடியாது. இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா கடவுள் மேல பக்தி இருக்கணும். அந்த பக்தியை நமக்கு உதவி செய்யும். இந்த கர்மாவுடைய பிடியில சிக்கி இதுதான் தலைவிதி அப்படின்னு கஷ்டப்படாம துன்பப்படாம இந்த விதியவும் இந்த கர்மாவையும் நம்ம நீக்கலாம், நாமளும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம். நமக்கான வாய்ப்பும் இன்னும் 100% இருக்கு, கொஞ்சம் கூட குறையல அப்படின்னு நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. அதுக்குதான் இந்த ஆன்மீக சிந்தனை நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியம். இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது வழிபாட்டு முறைகள் ரொம்ப முக்கியமானது. நம்ம தலையெழுத்த கண்ணாப்னான்னு ஆண்டவன் எழுதி வச்சிருந்தாலும், பிரம்மன் எழுதி வச்சிருந்தாலும் அதை ஒருமுகப்படுத்துறதுக்கு இறைவனே நமக்கு புத்தியவும் கொடுத்திருக்கார், மதியவும் கொடுத்திருக்கார். அதனால அந்த நம்பிக்கையோட விதி எப்படி விளையாண்டாலும் நம்முடைய மதியால நிதானமா பொறுமையா ஆன்மீக பலத்தோடு எந்த கடவுளை எந்த தெய்வத்தை எப்படி வணங்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நம்ம பக்கம்தான். அதனாலதான் இங்க கடவுளோட கோவிலோட பரிகாரங்களையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பல அற்புதமான சக்தியை கொண்டதுதான் நம்முடைய பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை நம்ம முழுசா நம்பி எந்த செயல்ல ஈடுபடுறோமோ, எது நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும், கண்டிப்பா வெற்றியை அடைய முடியும். இந்த பிரபஞ்சம் நீ எதை செய்யறியோ அதே திருப்பி கொடுக்கும். அது உங்க உடலுக்கும் பொருந்தும். எல்லாரும் சொல்லுவோம் அண்டத்துல இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம உடலும் ஒரு பிரபஞ்சம் தான். எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லையே இல்லையோ அந்த மாதிரி நம்முடைய உடலுக்கும் எல்லை இல்லை. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற மனசு இருக்குல்ல, அதுக்கு எல்லை உண்டா? நினைச்சு பாருங்க. இந்த மனசு எங்க வேணாலும் போகும், இந்த பிரபஞ்சத்தோட எல்லைக்கு வேணாலும் போகும். நம்ம கடவுள், தெய்வம், ஆன்மீகம் இதெல்லாம் எதை வச்சு வணங்குறோம்? இந்த பிரபஞ்சத்துடைய எல்லை தான் அந்த இறைவன். அப்ப இந்த பிரபஞ்சமும் நம்முடைய உடலும் மனமும் ஒண்ணு. அதனால நம்முடைய உடலை ரொம்ப பாதுகாக்கணும். உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் முறையான உணவு ரொம்ப முக்கியம். முறையான உணவை நீங்க சாப்பிடல அப்படின்னா ஆரோக்கியம் கெடும். இதுதான் மனசுக்கும் உடலுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை. இதுதான் பிரபஞ்ச விதி. அதனால ஆன்மீக ரீதியா செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புடையது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வீட்டுல தீபம் ஏத்தி சூடம் ஏத்தி கும்பிடுறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு தொடர்புடையது. அந்த பிரபஞ்சம் வரைக்கும் அது எட்டும். அந்த சக்தி உங்களுக்கு நேரா வந்து கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தை நம்ம நேரடியா தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய பூஜை முறை, பரிகார முறை, நம்முடைய தியானம், மந்திரம் இதுதான் காரணம். அது மட்டும் இல்ல, ஆன்மீக ரீதியா சொல்ற இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நேரடியா இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு படுத்துறது, நேரடியா கடவுளை பார்க்கக்கூடிய விஷயம், நேரடியா நம்முடைய எண்ணங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அந்த எண்ணங்களுக்கு பதில் கொடுக்க பிரபஞ்சம் தயாராகிறதுக்கும் ஒரு முன்னோடி தான் இந்த தியானம், மந்திரம், ஆன்மீக சிந்தனை. அதனால தயவு செஞ்சு பிரபஞ்சத்தை நம்புங்க, முழுமையா நம்புங்க. இங்க வந்து எந்த அளவுக்கு பிரபஞ்சத்தை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு கடவுளை நம்புவீங்க. எந்த அளவுக்கு கடவுளை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நம்புவீங்க. எந்த அளவுக்கு உங்களை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி நிச்சயிக்கப்படும். எதை கேட்டாலும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தான் இந்த பிரபஞ்சம். அதனால அந்த பிரபஞ்சத்தை நம்ம வசப்படுத்தினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எதுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பிரபஞ்சம், கர்மா அப்படின்லாம்? இங்க நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. எதுக்காக நம்ம நம்பணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த ஒரு புரிதல் வேணும், இந்த ஒரு ரகசியம், இதெல்லாம் ஒரு சூட்சமம் மாதிரி. எதுக்குமே ஒரு தொடர்பு வேணும்ல. நீங்க கோவிலுக்கு போங்க, தெய்வத்தை வணங்குங்க, உங்களுக்கு நல்லது நடந்துரும் அப்படின்னு சொல்றதை விட ஏன் கோவிலுக்கு போகணும்? இந்த பிரபஞ்சம்னா என்ன? இந்த பிரபஞ்சத்துக்கும் தெய்வத்துக்கும் என்ன தொடர்பு? இந்த தெய்வத்துக்கு நமக்கு என்ன தொடர்பு ஏற்படும்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. அதனாலதான் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தெளிவா சொல்றோம். இதை புரிஞ்சிக்காம இந்த வீடியோ லாங்கா இருக்குன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அதை பத்தி நமக்கு கவலை இல்ல. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு வேற வீடியோ பாருங்க. டைம் கிடைக்கும் போது இந்த வீடியோ பார்க்கலாம். ஆனா இது எப்போதுமே இருக்கக்கூடிய வீடியோ, எத்தனை வருஷம் ஆனாலும். அது மாதிரி வாரி வழங்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். போய் நின்றுகிட்ட பிரபஞ்சமே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துறாது. அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதுதான் இந்த பரிகார முறை, பூஜை முறை, தியான முறை, மந்திர முறை. அதனால இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு வித கர்மாவால தான் நம்ம மீண்டும் பிறப்படுத்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏதோ விட்ட குறை தொட்ட குறை, எங்கேயோ தப்பு பண்ணி அதை சரி பண்ணி அப்புறம் தப்பு பண்ணி சரி பண்ணி மீண்டும் மீண்டும் பிறப்படுத்திக்கிட்டே இருக்கும். புல்லாகி பூண்டாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஏதோ ஒரு பிறப்பை எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் கர்மா. ஒவ்வொரு பிறப்புக்கும் பின்னாடி ஏதோ ஒரு சாபம் இல்லைன்னா வரம் கண்டிப்பா இருக்கும். அதையெல்லாம் முறைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை முறைப்படுத்தணும், ஆன்மீகத்துல பயணம் செய்யணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில ஜெயிச்சா மட்டும்தான் அங்க மரியாதை. ஒரு முறை வேணா ஜெயிச்சு பாருங்க. இந்த உலகம் எப்படி உங்களை மதிக்குது அப்படின்னு நீங்க அப்புறம் தான் தெரியும். ஜெயிச்சவங்களுக்கு தான் தெரியும் இது ஒரு சொர்க்கம் அப்படின்னு நினைப்பீங்க. எந்த அளவுக்கு வாழ்க்கையில இந்த பிறவியை
ஏன்டா பிறந்தோம் அப்படின்னு வெறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விரும்புவீங்க. எத்தனை பிறவி எடுத்தாலும் எப்படி நம்ம பிறக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் சாத்தியமாக்கக்கூடிய வலிமை இந்த ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் உண்டு, இந்த ஜோதிடத்துக்கு மட்டும்தான் உண்டு. உங்க ராசிக்கு என்ன கோவில் தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம உழைப்பு எப்படி முக்கியமோ அது மாதிரி இந்த ஆன்மீகமும் முக்கியம். நம்ம கர்மாவுக்கான கோவில் எது, தெய்வம் எது, எல்லாமே முக்கியம். கடலும் நீரும் சார்ந்த இடத்தை குறிக்கக்கூடியது மீன ராசி. இந்த பூமியில நீர் தான் அதிகமா இருக்கும். அதிக உயிரினம் என்ன இருக்குன்னு பார்த்தாலும் இந்த உலகத்துல நீர் தான் அதிக உயிரினமா இருக்கு. அப்ப கடல், ஆறு, நதி இது எல்லாத்துக்கும் அடிப்படை நீர். பஞ்சபூதங்கள்ல நீரின் தத்துவத்தை சொல்லக்கூடிய கோவிலுக்கு மீனராசி நண்பர்களும் தோழிகளும் போறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிச்சயம் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படி நீர் தத்துவத்தை சொல்லக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் தான். கருவறையிலேயே நீர் ஏறும் இறங்கும். இந்த தளத்துல இருக்கிற அம்பாள் சகல உலகையும் ஆள்றதா ஒரு ஐதீகம் உண்டு. அகிலாண்டேஸ்வரி அப்படிங்கிற பெயரோட இங்க அருள் பாலிக்கிறாள். மீனராசியில பிறந்த என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை சென்று வணங்கிவிட்டு வாருங்கள். இந்த கடல் அளவு அருளை பெற்று உங்க வாழ்க்கையில் நீங்க ஜெயிப்பீங்க. அடுத்தது நட்சத்திரத்துக்கான கோவில் இது அப்படின்னு பார்த்தோம்னா பூரட்டாதி 4ஆம் பாதத்து நண்பர்களும் தோழிகளும் பழனியில் இருக்கிற ஸ்ரீ தண்டாயுதபாணியை போயிட்டு வணங்கிட்டு வாங்க. அதாவது இந்த திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரையும் வணங்குங்க. இப்போ இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்ததால பழனி கோவிலுக்கும் போயிட்டு வாங்க, முருகப்பெருமானை வணங்கிட்டு வாங்க. அதுபோல் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களும் ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்கு போங்க. அதோடு சேர்த்து இந்த மருதமலை முருகப்பெருமான் அங்கே போயிட்டு வாங்க. அடுத்தது ரேவதி நட்சத்திர நண்பர்கள் ராசி கோவிலுக்கும் போங்க, திருவனைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்கும் போங்க. அது கூடவே கும்பகோணத்தில் அருள்பாலிக்கும் சீதப்பிராட்டி உடனுரை ராமசாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வீணை ஏந்திய ஆஞ்சநேயரோட அங்கே இருப்பார் ராமபிரான். அந்த கோவிலுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. மீனராசி நண்பர்களும் தோழிகளும் இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. உங்களுக்காக காத்திருக்கிற கோவில். நினச்ச நேரத்தில் போக முடியாது, இந்த நேரத்தில் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முயற்சி பண்ணி இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் அடைய முடியும். அப்போ தான் வாழ்க்கைன்னா என்ன, இந்த பிரபஞ்சம்னா என்ன, ஒரு பிடிப்பு, ஒரு புரிதல் உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். இந்த பிரபஞ்சத்துடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க சாஸ்திரத்துல பரிகாரம்லாம் சொல்லல. பரிகாரம்னு ஒண்ணு ஜோதிட சாஸ்திரத்துல இல்ல. அதெல்லாம் இல்லாமலா இத்தனை கோவில்கள் இருக்கு, இவ்வளவு தான தர்மங்கள் செய்ய சொல்றாங்க, ஒவ்வொரு கோவில்லையும் தர்மங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பரிகாரங்கள் இருக்கு. ஜோசியக்காரங்களே நிறைய பேர் பரிகாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா பரிகாரங்கள் அப்படிங்கிறது இல்லாம எதுவுமே இல்லை. ஆனா பரிகாரமா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறதா முக்கியம். ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதுக்கு ஈடான பரிகாரங்கள் செய்யும் போதுதான் அதுக்கு பரிகாரமா அமையும். கஷ்டங்கள் பலமா இருக்கு, துன்பங்கள் பலமா இருக்கு, அதை போக்குறதுக்கு ஈஸியா ஒரு பரிகாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தப்பா போயிடும். அந்த பரிகாரம் பலிக்காது. இந்த விஷயத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நோயின்னு இருந்தா அதுக்கு மருந்து அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு, இல்லாமலா இருக்கும். ஆனா எந்த மருந்து அப்படிங்கிறது தான் பரிகாரத்துல மிக முக்கியமானது. இங்கேயும் சில முக்கியமான விஷயம் உண்டு. நோய்களை கட்டுப்படுத்தலாமே தவிர சில நோய்கள் சுத்தமா கட்டுப்படுத்த முடியாது, தீராது. வாழ்க்கை முழுவதும் அந்த நோய்களுக்கான மருந்து நம்ம சாப்பிட்டு தான் இருக்கணும். அப்படி சில நோய்கள் இருக்கு. அந்த நோய்களுக்கெல்லாம் அதிக காலம் பிடிக்கும். சில நோய்க்கு உடனே சாப்பிட்டா உடனே சரியாயிடும், சில நோய்க்கு அதிக காலம் பிடிக்கும். அதிக காலம் மருந்து சாப்பிட வேண்டியது இருக்கும். ஏன் சாவர வரைக்கும் கூட மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிற சூழ்நிலை வரும். சில நோய்களுக்கு மருத்துவமே இல்லை. இதை ஒரு எடுத்துக்காட்டா வச்சுங்க. அப்படிதான் பரிகாரங்களும். அப்ப என்ன பண்ணணும், அதுக்கெல்லாம் காரணம் என்ன, நம்முடைய கர்மா தான். நாம செஞ்ச அந்த கொடுமைகள் தான் இன்னைக்கு இது மாதிரியான கஷ்டங்கள்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப அதுக்கான பரிகாரங்கள் எது மாதிரி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து செய்யணும். அதாவது தெரிஞ்சே செஞ்ச தவறுகள், துரோகங்கள், பாவங்களுக்கெல்லாம் என்னைக்குமே பிராயச்சித்தமே இல்லை. ஆனா மரணத்துக்கு ஈக்குவலான பரிகாரங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கூட உங்களுக்கு விடுதலை உண்டு. அதனால எந்த ஒரு துன்பத்திலிருந்தும் ஈஸியா தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்காம மனசு வருந்தி வரக்கூடிய தண்டனையை ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா இறைவன் கண்டிப்பா மன்னிப்பார். ஓடி ஒளிஞ்சிங்க அப்படின்னா துரத்துவார், அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டார். அப்ப நம்மளா ஏத்துக்கிட்டு அந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும், மனம் வருந்தி செய்யணும். எவ்வளவு பெரிய பாவங்கள் தெரிஞ்சே செஞ்சாலும் பரிகாரத்தால சரி பண்ணிடலாம். பணத்தால, யாகங்களால, மந்திரங்களால அல்லது ஆண்டவனுக்கு வெள்ளி, தங்க காசு, ஆபரணங்கள், பணம் கொட்டுனா பரிகாரம் செஞ்சா சரியாயிடும், ஆண்டவனை திரும்பி பார்க்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. பாவங்களை கரைக்கிறதுக்கு ஒரே வழி மனம் வருந்துறது தான், கண்ணீர் தான். நம்மளால அடுத்தவங்க அழுதா அது பாவம், மனம் வருந்தி நாமளே அழுதா அது பரிகாரம். அதுதான் தீர்வு. தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும். எதிர்பார்க்காத நடக்கிற எல்லா விஷயங்களும் தோஷம் தான், பிரச்சனைகள் தான், துன்பங்கள் தான். வர துன்பங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த தோஷத்தை முழுசா நம்ம பரிகாரத்தால போய்க்கலாமா அப்படின்னா முடியாது. மிகப்பெரிய ஹோமங்களோ பரிகாரங்களோ
செஞ்சுதான் தோஷ நிவர்த்தி ஆக்கணும் அப்படின்லாம் இல்ல. எல்லா பரிகாரங்களும் பூஜைகளும் தோஷத்தோடைய தாக்கத்தை குறைக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும், யாருக்கும் பயப்படக்கூடாது, எந்த தடையும் நமக்கு ஏற்படக்கூடாது, நல்லபடியா நல்ல வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆன்மீக வழியில இந்த 2 விஷயங்களை கடைபிடிங்க. 2 விஷயங்கள், இதுதான் பரிகாரம். முதல்ல உங்க வீட்டை சுத்தமாக்கி தினமும் காலையிலயும் மாலையிலயும் பூஜை செய்யுங்க, விளக்கேத்துங்க. பூஜை அறையில பூஜைக்கு தேவையான பொருள் மிக மிக முக்கியமானது. ஏன்னா நேர்மறை சக்திகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். கந்திஷ்டி, எதிர்மறை சக்திகள், பொறாமை, இதெல்லாம் நம்ம வீட்டை சுத்தி அடிக்கடி இருக்கும். அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்பொழுதுமே பூஜை அறையில நம்ம தீபம் ஏத்தி ஆகணும். அது மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய வாசனைகள் எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்தியை கொண்டு வரணும். நம்ம வாழ்க்கையில ஆன்மீக சிந்தனை, அமைதி, தெளிவு, அன்பு, பொறுமை இதெல்லாம் தரக்கூடியது நம்முடைய பூஜை அறை தான். ஒரு 10 நிமிஷம் அங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா தெளிவா ஆயிடுவீங்க. அப்புறம் நடக்கிறது எல்லாமே தெளிவா இருக்கும், நீங்க செய்யறது எல்லாமே தெளிவா செய்வீங்க. அதனால பூஜை அறையை கவனமா வச்சுங்க. இந்த பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க. சுத்தமான நெய், விளக்கு, அப்புறம் பஞ்சகாவியத்தில் செய்யக்கூடிய விளக்கு, அகர்பத்தி, சாம்பிராணி. பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பசுமாட்டு நெய், சாணம், கோமியம், தயிர், பால், இதை வச்சு செய்யற பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க. முடிஞ்சா 7 வகை திரி, தாமரை தண்டு திரி, எருக்கந்திரி, இப்படி 7 வகை திரி இருக்கு. கற்பூரம், பச்சை கற்பூரம் மிக முக்கியமானது, பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது. அப்புறம் தீப எண்ணெய்கள், நெய் எப்படி சுத்தமா கலப்படம் இல்லாம இருக்கணுமோ அந்த மாதிரி எண்ணெயும் கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கணும். குறிப்பா பஞ்சதீப எண்ணெய் இருந்ததுன்னா பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்துருவீங்க. அதனால பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருட்கள், எப்படி சாப்பாட்டுக்கு மளிகை ஜாமான் நம்ம வீட்டுல இருக்கோ அந்த மாதிரி இந்த பொருள்லாம் நம்ம வீட்டுல இருக்கும்போது நேர்மறை சக்திகள் குவிஞ்சு கிடக்கும், செல்வங்கள் சேரும். முதல்ல நம்ம மனசுல அமைதியும் நிம்மதியும் இருந்தாதான் நம்ம முயற்சியை பண்ண முடியும். அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருள்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு தேவை. இந்த தரமான சுத்தமான பொருள் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி அத்தனையும் தரமான பூஜை பொருட்கள், அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்கள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. நம்பிக்கை இருந்தா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க. அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சொல்லப்போனா கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்கள் ராசிக்கான கோவில்களை தேர்ந்தெடுத்துக்குங்க. எப்படி பாக்கெட்ல பணம் இல்லைன்னா ஏடிஎம் போய் ஆகணுமோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தா, நிம்மதியை இழந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு போறத வழக்கமா நீங்க வச்சுங்க. இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னா இதுதான் பரிகாரம். இந்த விஷயங்கள்லாம் தோஷத்தை குறைச்சிரும். இதுதான் வாழ்க்கையில ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது. இதுதான் இந்த உலகத்துல பொதுவாகவே எல்லாருமே திறமை உடையவங்க தான். ஆனா எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் திறமையா இருக்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொருத்தவங்க திறமையா இருப்பாங்க. அப்ப அந்த திறமை எது அப்படின்னு அடையாளப்படுத்தி அதை கண்டுபிடிச்சு நம்ம வளர ஆரம்பிச்சிடணும். அந்த வழிமுறைகளை கண்டவர்கள் வெற்றியின் முதல் படி ஏறிக்கிட்டு இருக்காங்க. கடும் உழைப்பு அப்படிங்கிறது 2ஆம் படி தான். முதல் படினா என்ன தெரியுமா? 100 பேர் பிடிச்சி இழுத்தாலும், 1000 பேர் தடுத்தாலும், 1,00,000 பேர் உன்னால முடியாது, அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொன்னாலும் என்னுடைய கனவை நிஜமாக்க, வாழ்க்கையில ஜெயிக்க என்னால மட்டும்தான் முடியும்னு எல்லாரையும் வரிசையில நிக்க வச்சுட்டு முதல் படி ஏறாம பாரு. அந்த முதல் படி தான் தன்னம்பிக்கை. அதுக்கப்புறம் தான் 2வது படி உழைப்பு. அப்புறம் அவமானம், கௌரவம், இதெல்லாம் அடுத்தடுத்த படிக்கட்டுகள் வரும். தோல்வி ஒரு படியில வரும். இந்த உலகத்துல எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் தோத்து போறாங்க அப்படின்னா, தோத்தவங்க விழுந்து கிடக்காம மறுபடியும் எழுந்திருச்சு முயற்சி பண்றாங்க அப்படின்னா அதுதான் தன்னம்பிக்கை. ஆனா திறமையே இல்லாதவங்க தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அங்கதான் கிடைக்கக்கூடியது தோல்வி, தோல்விக்கு மேல் அவமானம். அதனால தன்னுடைய தன்னம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி யார் எது சொன்னாலும் அவங்கள ஒதுக்குங்க. குமரிக்கரையில திருவள்ளுவர் எப்படி நிக்கிறார் அந்த மாதிரி உயர்ந்த நில்லுங்க. தன்னம்பிக்கையோட பொறுமையும் தலைமை பண்புகளும் இருந்தா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வெற்றி இல்ல, பணத்துக்கு அடுத்ததும் வெற்றி தோல்வி இருக்கு. நேர்மை, கௌரவம், சுயமரியாதை இதெல்லாம் கூட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது தான், நிர்ணயிக்கக்கூடிய புள்ளிகள் இதெல்லாம். அதனால ஏழ்மையில நேர்மை அப்படிங்கிறது பாராட்டக்கூடியது. இங்க நேர்மை, உழைப்பு, ஆன்மீக சிந்தனை இது இருந்தாலே போதும், வெற்றி உங்களுக்கு தான். கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க வாழ்க்கையில. ஆனா நேர்மைக்கே ஏழ்மை பரிசு அப்படின்னா இந்த சமூகம் தவறான பாதையில போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏழ்மையா இருக்கிறவன எப்பொழுதுமே அடக்கி வச்சிருக்கிறது, முன்னேற விடாம தடுக்கிறது. சமூகம் அப்படின்னா அடுத்த ஆள் இல்ல, நம்ம கூட இருக்கிறவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. அப்போ இங்க எதிரி யாரு? நம்முடைய சமூகம் தான். அதனால நம்ம ஜெயிக்கணும்னா நாம எப்பொழுதுமே இப்படிதான், நம்மளால முடியாது, நமக்கு கொடுத்து வச்சது இவ்வளவுதான், நம்முடைய விதி இவ்வளவுதான் அப்படின்னு அலட்சியமா இல்லாம நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம மேல நம்பிக்கை வச்சு இந்த சமூகத்துக்கு நம்ம யாருன்னு காட்டித்தான் ஆகணும். திருவள்ளுவருடைய ஊக்கம் உடைமை, ஆய்வினை உடைமை, இடுக்கண் அறியாமை, வினைத்திற்பம் இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படின்னா, துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குங்க. துன்பங்களை கடப்பதற்கு அதனை விட சிறந்த வழி எதுவுமே இல்ல. துன்பம் உங்களை சூழும் போது துவண்டு போவாதீங்க, அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதை தோல்வி அடைய செய்யுங்க அப்படிங்கறதா திருவள்ளுவர் சொல்லக்கூடிய பாடம். இதெல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம தான் இங்க கிங்கு. தலைவராகலாம்,
கோடீஸ்வரர் ஆகலாம். எல்லா வகையிலையும் உங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களுக்கு இது வேணும், எங்களாலே முடியும், நாங்களும் இதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு நீங்க தான் நிரூபிக்கணும். போராடுங்க, வெற்றி பெறுங்க. புகழோ இகழ்வோ இறைவன்ட்ட ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சிட்டு உங்களது பாதை இதுதான், போயிட்டே இருங்க. வெற்றி நிச்சயமா கிடைக்கும். நீங்களும் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. கடைசியா ஒன்று சொல்லட்டுமா? போனா போகுது, ஜெயிச்சிருங்க. ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க சொல்றது இந்த உலகமே கேட்கும். தோத்துட்டீங்கன்னா நாம வீட்டு நாய்க்குட்டி கூட கேட்காது. அதனால ஜெயிச்சிருங்க மக்கா, ஜெயிச்சிருங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.